கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பாக மாற்றுத்திறனாளிகள் கணக்கெடுப்பின் பிரகாரம் தான் 27,538 மாற்றுத்திறனாளிகள் வந்து 21 வகையான மாற்றுத்திறனாளிகள் வந்து கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாக கணக்கெடுத்து நம்ம ஆஃபீஸில் வந்து அதை ஒன்று டேட்டா பேஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறதால இந்த துறை வந்து மேலும் செம்மையாகவும் சீரிய முயற்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நலத்திட்ட உதவிகளை உடனுக்குடனே வந்து மாவட்ட நிர்வாகத்துடன் ஒத்துழைப்போடு மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லா நலத்திட்ட உதவிகளை உடனுக்குடனே சென்றடைகிறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 1,500 ரூபாயிலிருந்து 2,000 ரூபாய் வந்து பராமரிப்பு உதவித்தொகை வந்து வழங்கப்பட்டு வருகிறது. அது யாருன்னா மன வளர்ச்சி குன்றியோர், மூளை வளர்ச்சி குன்றியோர், தொழுநோயால் பாதிக்கப்பட்டவங்க, முதுகு தண்டோட பாதிக்கப்பட்டவங்க, நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்பட்டவங்க, பிறகு ஆட்டிசம் நோய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, கடும் ஊனம் மற்றும் 75% மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ரூபாய் 2,000 வந்து அவங்க டைரக்ட் பெனிஃபிட் சிஸ்டத்து மூலயமா சுமார் 8,574 பேருக்கு பிரதி மாதம் 5ஆம் தேதிக்குள்ள அவங்க வங்கி கணக்கில் போகுது. இதை தவிர்த்து உயர் ஆதரவு திட்டம்னு வருது. ஏற்கனவே 2,000 ரூபாய் பணம் வாங்குறாங்க. அவங்கள பராமரிப்பு தேவை கிட்டத்தட்ட ஒரு 140 பேருக்கு வந்து 2,000 + ஒரு 1,000 3,000 ரூபாய் வந்து அவங்க வீட்டுக்கு அதே மாதிரி டைரக்ட் பெனிஃபிட் சிஸ்டத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இலவசமாக பேருந்து பயண சலுகை கொடுக்குறோம். இப்போ வந்து ஏப்ரல் மாதம்ன்றதால ஓராண்டு அவங்களுக்கு வந்து பேருந்தில் பயண சலுகை, கண் பார்வையற்றவங்க பல்வேறு தொழில் ரீதியாக வந்து வியாபாரம் பண்ணுறதுக்காக பஸ் பாஸ் கொடுக்குறோம். அதை தமிழக போக்குவரத்து கழகத்துக்கு டயப் பண்ணி நாங்கள் வந்து பஸ் பாஸ் கொடுக்குறோம். கண் பார்வையற்றவங்க இப்போ மன வளர்ச்சி கொடுக்குற ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு பஸ் பாஸ் கொடுக்குறோம், ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுக்குறோம், பயிற்சிக்கு கொடுக்குறோம். அதுவும் நம்ம மாவட்டத்தில் வந்து கோயம்புத்தூர் மேலாண் இயக்குனர் போக்குவரத்து இணைஞ்சு நம்ம மாவட்டம் கிட்டத்தட்ட ஒரு 1,578 மாற்றுத்திறனாளி ஒவ்வொரு ஆண்டும் பயனடைஞ்சு வரோம். பஸ் பாஸ் கொடுக்குறோம். இதை தவிர்த்து மாற்றுத்திறனாளி கல்வி உதவித்தொகை இரட்டிப்பாகிட்டாங்க. 1ஆம் வகுப்புல வரவங்களுக்கு +2 வரைக்கும் வந்து 1,000 ரூபாயிலிருந்து 2,000 ரூபாய், அதிகபட்சமாக யூஜி பிஜி முடிச்சவங்களுக்கு 14,000 ரூபாய் வந்து ஸ்காலர்ஷிப் வந்து நாங்கள் வந்து ஒரு பேட்சை அமைச்சிட்டோம். கிட்டத்தட்ட 75 லட்ச ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணாங்க. 75 லட்சம் நாங்கள் இந்த மார்ச் 31 நாங்கள் கொடுத்து முடிச்சிடுவோம். மீண்டும் இல்லம், அது வந்து ஒரு முத்தான திட்டம். தமிழ்நாட்டில் 5 மாவட்டத்தில் கோயம்புத்தூர் ஒரு மாவட்டம். மீண்டும் இல்லம் என்னன்னா, நம்ம ரோட்ல வந்து பிடிக்கிறோம் ஆண்கள் பெண்கள் மனநல பாதிக்கப்பட ரெஸ்கியூ பண்ணுறோம். ரெஸ்கியூ பண்ணி ஹோமில் சேர்க்குறோம். ஹோமில் சேர்த்த பிறகு ஒரு ஆண்டு 2 ஆண்டு கழிச்சு அவங்க சரியாயிடுறாங்க. பெண்கள் மட்டும் அவங்க 8 பேர் ஐடென்டிஃபை பண்ணோம். அந்த பெண்களுக்கு என்ன பண்ணோம், வீட்டில் போகும்போது அவங்க வந்து குடும்பத்தை ஏற்றுக்க மறுத்துக்கிறாங்க. அவங்களை என்ன பண்ண முடியும், நம்ம அவங்களுக்கு வாழ்வாதாரம் பண்ணுறது ஹோம் அகைன் ப்ராஜெக்டில் வந்து மாவட்ட ஆட்சியர்களுடைய ஒத்துழைப்போடு கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் நகராட்சி ஒன்று, அதன் அருகாமையில் இன்னொரு இடம், அந்த இடத்துல வந்து நாங்கள் மாற்றுத்திறனாளி ஊமப்பாளையத்தில் வந்து 8 பெண்கள் 4 பேர் பெண்களை வச்சு நாங்கள் ஆவின் பாலகம் வந்து ஆவினில் டைப் பண்ணி பாலகம் அமைச்சு வாழ்வாதாரம் அவங்களே அந்த சுயமாக தொழில் 2 பேர் கடையை பார்த்தீங்கன்னா 2 ரொட்டேஷனில் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு உதாரணத்துக்கு நகராட்சியில் வந்து மேட்டுப்பாளையம் நகராட்சியில் ஒரு 600 ரூபாய் டெய்லி வருமானம் வருது. ஊமப்பாளையத்தில் வந்து 800 ரூபா வருமானம். இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி தான் நம்ம சொல்லலாம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து இது ஒரு நல்ல சக்ஸஸ் ஸ்டோரி. 8 பேருமே வந்து இண்டிவிஜுவலாக பெண்கள் அவங்க நல்லா சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து மாதாந்திர ஆய்வு மேற்கொண்டு வரேன். நானே போய் பார்த்துட்டு அதை ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் பண்ணிட்டு இருக்கோம். இது போக பார்த்தீங்கன்னா ECRC எமர்ஜென்சி கேர் ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் அவசர கால மனநல பாதிக்கிற பாதுகாப்பு மையம் வந்து ரோட்ல பெண்களுக்கெல்லாம் வந்து மேட்டுப்பாளையத்தில் வந்து நம்ம என்ஜிஓ ஹெல்பிங் ஹார்ட்ஸ் என்ஜிஓ வந்து நல்லா பெண்களை பாதுகாப்பு வந்து 89 பெண்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லா சிறப்பான உணவு மருத்துவ வசதிகள் எல்லாமே பண்ணி அவங்க நல்லா அதுவும் ஒரு நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 10 மனநல காப்பகங்கள் இருக்குது கோயம்புத்தூர் மாவட்டத்தில். அதில் 8 வந்து நம்ம எல்லாமே வந்து IMH லைசன்ஸோடு செயல்பட்டு வருது. 2 வந்து அரசோட நிதி உதவியோட, மீதி எல்லாமே வந்து ரெகக்னேஷன் மட்டும் வாங்கி நாங்கள் இண்டிவிஜுவல் ரன் பண்ணுறோம். இதே வந்து மாவட்ட ஆட்சியர் மற்ற மாற்றுத்திறனாளிகள் செக்ரட்டரியோட ஆலோசனை பண்ணி பிரதி மாதம் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம். இன்ஸ்பெக்ஷனில் வந்து உணவு, குடிநீர், சுகாதாரம், சுற்றுப்புற சூழ்நிலை, மருந்து உட்கொள்றது, அவங்களோட கண்டிஷன்ஸ்லாம் கேட்டு என்கொயரி பண்ணிவிட்டு அதை ப்ராப்பராக ரிப்போர்ட் கொடுக்குறோம். நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 10 ஹோமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 950 பேர் இருக்கிற ஆண்கள் பெண்கள் சேர்த்து எல்லாமே சுய வேலைவாய்ப்பு திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிக்கு வந்து நாங்கள் பெட்டி கடை வைக்கிறதுக்கு லோனு, சிறு பெண்களுக்கு வந்து ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக 25,000 வந்து பேக் அண்ட் சப்சிடி 75,000 ரூபாய் லோன் கொடுக்குறோம். அதில் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து 8 லட்ச ரூபாய் கொடுத்துறாங்க. 7 லட்ச ரூபாய் செலப்படும் ஒரு 25 மாற்றுத்திறனாளி பயனடைஞ்சுக்கிறாங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மத்திய கூட்டுறவுங்களை NHFDC ஸ்கீம் நேஷனல் ஹேண்டிகேப்டு ஃபினான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் வந்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவில் வந்து
அந்தந்த ஏரியாவில் தொடக்க வேலை மாற்றுத்திறனாளி குறைஞ்சபட்சம் 50,000 லோன் வாங்கி அந்த 50,000 உரிய காலத்தில் கட்டினா கவர்மெண்ட்டே வட்டியை கட்டும். அது நம்ம கோயம்புத்தூர் மட்டும் இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா 133 பேர் வந்து பயனடைஞ்சுக்கிறாங்க. மாற்றுத்திறனாளி அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவங்கள வந்து கடைகோடில் மாற்றுத்திறன் எல்லா கிரவுண்டில் அவங்க நலத்திட்ட உதவிகள் போய் சேரணும் கான்செப்ட். அதை பேஸ் பண்ணி யாருமே கலெக்டரேட் வரக்கூடாது, டீசென்ட்ரலைஸ் பண்ணிட்டு ஆர்டிஓ லெவல் பிளாக் லெவலில் அவங்க அங்கேயே பண்ணி கேம்ப் கண்டக்ட் பண்ணி டிஃப்ரெண்ட் ஏபிள் கார்டு எல்லா உதவிகள், கல்வி உதவிகள், சிறப்பு கல்வி, அப்புறமா தொழில் சேர்த்துக்கு அது மாதிரிலாம் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேட்டர் இருக்கிறாங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் லெவலில் வந்து ஒரு 11 பேரும், பிளாக் லெவலில் வந்து 7 பேரும் ஃபிசியோதெரபிஸ்ட், ஸ்பெஷல் எஜுகேட்டர், கவுன்சிலர் எல்லாம் போட்டு வேலை நடந்துன்னு கிடையாது. இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ண கிராமங்களில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகளை கண்டறிஞ்சு அவங்களுக்குன்னு அனைத்து உதவிகளும் பண்ணணும். ஆதார் எடுக்க முடியல, ஆதார், இன்சூரன்ஸு, யூடிஐடி கார்டு, ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு லோனு, இந்த மாதிரி எல்லாமே செய்யறது ஸ்கீமோட கார்ட்ஸ். அதாவது தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் துறையில் வந்து 85 வகையான திட்டங்கள் இருக்குது. இவங்க 85 திட்டங்கள் பெறணும். மாற்றுத்திறனாளி தேசிய அடையாள அட்டை கண்டிப்பாக பெற்று இருக்கணும். குறைஞ்சபட்சம் 40%. 40%க்குன்னா நம்ம ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை எங்கள் அலுவலகத்தில் கேம்ப் கொடுக்குறோம். டாக்டர்ஸ் வந்து தேசிய அடையாள அட்டை கொடுக்கும்போது அவங்க எங்கள் ஆஃபீஸ்க்கு வரும்போது நாங்கள் அந்த அடையாள அட்டை பேஸ் பண்ணி இவங்களுக்கு என்ன உதவிகள், சுயதொழில் போயிடுறதுக்கு வாழ்வாதாரத்துக்கு சுயதொழில் போடணுமோ, அவர் வந்து வங்கி செயற்கை கால் வேணுமா, இன்சூரன்ஸ் வேணும், நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அங்கேயே எங்கள் 2 ஸ்டாஃப்ஸ் போட்டு அவங்க அப்ளிகேஷன்ஸ் ஃபில்அப் பண்ணி அப்படியே கொடுத்து நாங்கள் அப்படியே சார்ட் அவுட் பண்ணிடுறோம். இதனால வந்து நிறைய எங்கள் அலுவலகத்தில் பணியாளர்கள் வந்து உடனுக்குடனே பண்ணி கொடுத்துட்றோம். அது போக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2024-25 வந்து பெட்ரோல் ஸ்கூட்டில் 220 பேர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த 220 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தென் 60% அப்ளிகேஷன்ஸ் வந்து மக்களுடன் முதல்ல வரக்கூடிய பெட்டிஷனுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுத்து இப்போ நாங்கள் கொடுக்க போகிறோம். அதில் மாற்றுத்திறனாளிகள் இது மட்டும் பெட்ரோல் ஸ்கூட்டர் மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் ஃபோன் திறன் பேசி கொடுக்குறோம். படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ பிகைண்ட் இயரிங் கொடுக்குறோம். பார்வையற்றவர்களை டெய்சி பிளேயர் கொடுக்குறோம். இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் வந்து நாங்கள் வந்து ஆஃப்லைனில் வாங்கிக்கிறோம். முடிஞ்ச அளவு அப்ளிகேஷன் வந்து நாங்கள் திறன் போர்ட்டல் இசேவை மாதிரி அப்ளிகேஷன் கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இதுதான் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதாவது சந்தேகங்கள் தேவைகள் இருப்பினா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி அலுவலர்கள் 9499933471 நீங்கள் கான்டாக்ட் பண்ணினா உங்களுக்கான விளக்கங்கள் வந்து நாங்கள் சுருக்கமாக சொல்லுவோம். நன்றி.